கர்த்தராகிய இயேசு என்ற நாமத்தினால் இந்த வருகிறோம். தகப்பனே, இந்த நாள்ல இந்த வேலையில நீங்க எங்களோடு பேசுங்க. இந்த வார்த்தையை கொண்டு நீங்க எங்களோடு பேச போற கிருபைக்காய் தயவுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உங்க வார்த்தையினால நாங்க வாழ்வோம், இந்த வார்த்தையினால நாங்க பிழைப்போம், இந்த வார்த்தையினால எங்க வாழ்க்கையில் ஆண்டவரே நாவிதமான நன்மைகளும் உண்டாகும். ஆண்டவரே, இந்த வசனத்துக்கு நாங்கள் எங்களை தாழ்த்துகிற ஆண்டவரே, இந்த பலிப்பிடத்தில் இந்த தேவனுடைய சத்தம் துணிக்கும்படியாய் நான் சொல்லிக்கிறேன். ஆண்டவர் சுயமாய் ஒரு வார்த்தைகளை நான் பேசாதபடிக்கு ஆவியானவர் என்னை கண்ட்ரோல் பண்ணுங்க. ஆண்டவர், உங்களுடைய பிள்ளைகளுக்கு தேவையான நல்ல வார்த்தைகளை நீங்க பேசும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த காலம் நன்மைக்கு எதுவா இருக்கட்டும், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எடுத்து வாசிப்போம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 7-11. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 7-11 எடுத்து வாசிப்போம். வாசி. சகோதரர்களே, நான் உங்களுக்கு புதிய கற்பனை அல்ல, ஆதி முதல் நீங்கள் பெற்றிருக்கிற பழைய கற்பனையை உங்களுக்கு எழுதுகிறேன். அந்த பழைய கற்பனை நீங்கள் ஆதி முதல் கேட்டிருக்கிற வசனம் தானே. மேலும் நான் புதிய கற்பனையை உங்களுக்கு எழுதுகிறேன், இது அவருக்குள்ளும் உங்களுக்குள்ளும் ஏனென்றால் இருள் நீங்கி போயிற்று, மெய்யான ஒளி இப்பொழுது பிரகாசிக்கிறது. ஒளியிலே இருக்கிறேன் என்று சொல்லியும் தன் சகோதரனை பகைக்கிறவன் இதுவரைக்கும் இருளிலே இருக்கிறான். தன் சகோதரனிடத்தில் அன்பு கூறுகிறவன் ஒளியிலே நிலை கொண்டிருக்கிறான், அவனிடத்தில் இடரல் ஒன்றும் இல்லை. தன் சகோதரனை பகைக்கிறவன் இருளிலே இருந்து இருளிலே நடக்கிறான். இருளானது அவன் கண்களை குருடாக்கினபடியினால் தான் போகும் இடம் இன்னதென்று அறியாதிருக்கிறான். ஆமென். இந்த வசனங்கள் மூலமா ஆண்டவர் நம்மோடு பேசுவாராங்க. வசனம் சொல்றாரு, ஆண்டவர் சொல்றாரு, இந்த வேத வசனத்தை நீங்க முழுவதுமாக எடுத்து அதை சம்மரைஸ் பண்ணி, அது எப்படி உங்களுக்கு சொல்லணும்னா, ஒரு கேரட்டை நல்லா பிழிஞ்சு ஜூஸ் எடுத்து சக்கையை எடுக்கிற மாதிரி எடுத்துருவாங்களே, அது மாதிரி இந்த வேத வசனத்தை எல்லாவற்றையும் 2 வரிகள்ல 2 காரியங்கள்ல சொல்லணும்னா, எப்படி காரியங்களை சொல்லணும்னு வேத வசனம் சொல்லுதுன்னா, நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. அன்பை குறிச்சு சொல்றாரு. என்னத்தை குறிச்சு சொல்றாரு? அன்பு. அந்த அன்பு முதலாவது நாம் தேவனை நேசிக்கிறதை குறித்தும், 2வது நாம சக மனிதர்களை நேசிக்கிறது குறித்து தான் இந்த வேத வசனம் சொல்லுது. ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்தும் போது சொல்றாரு, தேவன் அன்பாகவே இருக்கிறார், தேவன் அன்பாகவே இருக்கிறார். அப்ப தேவன் எப்படி அன்பாக இருக்கிறார்னா, நம்ம இயேசு கிறிஸ்துவ முன் உதாரணமாய் வைத்து இந்த காரியத்தை கற்றுக்கொள்ளும் பொழுது, இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனை எப்படி நேசித்தாரோ அதே போலவே மனிதர்களையும் நேசித்தார். வித்தியாசமே இல்லை. பிதாவை நேசித்தது போல மனிதனை நேசித்தார். இது ஈக்குவலா சொன்னா, பிதாவை நேசித்ததுனால பிதாவுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார். மனிதர்களை நேசித்ததால அவர் மனிதர்களுக்கு ஜீவனை கொடுத்தார். அப்ப ஆணுடைய செய்கைக்கு பின்னாடி, தேவனை நேசிப்பதற்கு பின்பாகவும் சரி, மனிதர்களுக்காக கிரியை செய்வதற்கு பின்னாடியும் என்ன மறைந்து இருக்குதுன்னா அன்பு. என்ன மறைந்திருக்குது? அன்பு. தேவன் அன்பாகவே இருக்கிறார். அப்ப இந்த காரியத்துல தன் சகோதரனை பகைக்கிறவன், தன் சகோதரனை பகைக்கிறவன், தன் சகோதரியை பகைக்கிறவன் யாரா இருந்தாலும் அவங்க இருளிலே இருக்கிறார்கள் என்று வசனம் சொல்லுது. அவங்க இடறுவார்கள் என்று வசனம் சொல்லுது. இடறுவார்கள்னா தடுக்கி விழுவார்கள், அவங்க வாழ்க்கையில வீழ்ச்சி வரும் என்று வசனம் சொல்லுது. அவளுக்கு கண்கள் குருடாக்கப்பட்டதுன்னு சொல்லுது. கண்ணு திடீர்னு நல்லா இருக்கிற நம்ம வாழ்க்கையில கண்ணு தெரியாம போச்சுன்னா என்ன ஆகும்? தடுக்கி விழுந்துடும். அதே போலதான் நல்லா இருந்த ஒரு உறவுல ஒரு பகை உண்டாகுமானால் நம் வாழ்க்கையில அடுத்த கட்டம் என்ன நடக்குன்னா
இடரல் உண்டாகும். எதுல வேணா இடருவோம், எதுல வேணா. வசனம் சொல்றது, உன் இடரல் உண்டாக்கினால் உன் கண்ணை பிடுங்கி போடு. அப்ப இங்க என்னன்னா, இடரல் உண்டாக்குவதற்கு காரணம் யாருன்னா பகை. எது உண்டாக்கும்? பகை. பகை, வெறுப்புணர்வு, மனிதருக்கு காணப்படும் பகை சாதாரண காரியமா இல்ல. இந்த வசனத்தை எழுதும் பொழுது ஆவியானவர் இந்த வசனத்தை சபைக்கு அவ்வளவு தீவிரமா எழுதின காரியம். ஏன் இந்த பகையை குறிச்சு ஆண்டவர் இவ்வளவு சொல்றாரு? நம்ம மனிதர்களை பகைக்கலாமா, பகைக்க கூடாதா என்பது கற்றுக்கொள்ள வேண்டும். பகை வேற, நம்ம மனிதர்கள் இருந்து விலகி இருப்பது வேற. நம்ம ரெண்டுத்தையும் ஒன்னா என்ன பண்ணாது. சில பேர் சொல்றாங்க ரொம்ப பரிசுத்தமான இருக்கிறதுனால விலகிட்டோம். நீங்க பாத்தீங்கன்னா பூமியில வாழ்ந்தவர்கள மனிதராய் வாழ்ந்தார் இயேசு. மனிதராவே அவரை போல பரிசுத்தம் உள்ளவர் யாருன்னா இருக்கிறாங்களா? இல்ல. ஆனா அவர் யாருடைய வாழ்க்கையில நன்மை செய்ய ஓடினார்னா பாவிகளுடைய வாழ்க்கையில நன்மை செய்ய போனார். பரிசேயருடைய வாழ்க்கையிலையும் சதுசேயருடைய வாழ்க்கையிலையும் அந்த அவங்க என்னன்னா வசனம் என்ன சொல்றதுன்னா, ஆயக்காரர் வசனம் சொல்றது, அவர்களோடு இல்லாம ஆயக்காரர்களோடு ஒரு பந்தி இருக்கிறாரு, பாவிகளோடு இவர் இருக்கிறாரு. அவர் தன்னிடம் வருகிற மனிதர்களை புறம்பே தள்ளாமல் அவர்களை தம்மை போல் மாற்றுவதற்கான முயற்சிகளை செஞ்சார். அதற்கான வழிகளை கொடுத்தார். சீஷர்கள் கூட பிள்ளைகளை அவரிடத்தில் வரும்போது தடை பண்ணிடாத வசனம், தடை பண்ணாதீங்க. தேவனிடத்தில் வருவ எந்த மனிதனும் வருவதற்கு இயேசு தடை பண்ணவே இல்லை. இயேசு தடை, அவர் வாழ்க்கையில அப்படியாப்பட்ட காரியம் இல்லை. இனி எந்த சூழ்நிலை, அந்த மத ரீதியாகவும் சில காரியங்கள் இருக்குது. அவர் ஆணையும் தள்ளி வைக்கல, பெண்ணையும் தள்ளி வைக்கல, பாவியும் தள்ளி வைக்கல, துரோகியும் தள்ளி வைக்கல, எந்தவித மனிதர்களையும் தள்ளி வைக்காம சகல மனிதர்களையும் நேசிக்கிறவரா இயேசு காணப்பட்டார். ஆமே, உங்களுக்கு புரியுதா? அப்போ தேவன் நம்மை நேசத்தை கற்றுக் கொடுத்தார். அவர் சொல்றாரு, நான் நேசிக்கிறேன்ல. ஆண்டவர் நம்மளுக்கு ஒரு அளவுகோல் வச்சிருக்கிறேன். என்ன அளவுகோல்னா, நீங்க எல்லாம் நம்ம கிட்ட கேட்டா நீங்க மதங்களை நேசிக்கிறீங்களா கேட்டா என்ன சொல்றேன்னா, நான் எல்லாரையும் நேசிக்கிறேன். அடுத்த பதில் என்னது? நான் வெறுக்காத ஆளு யாருமே இல்லை. ஆண்டவர் அது சொல்றாரு. அதுக்கு அளவுகோல் சொன்னாரு, உன்னை நேசிக்கிறது போல நீ பிறரை நேசிக்கிறியா? நம்ம எல்லாரும் என்ன சொல்லிடுவோம், நான் வெறுக்காத ஆள் யாருக்குது, எல்லாரையும் நான் நேசிக்கிறேன். ஆனா உங்களை நேசிக்கிறது போல நீங்க பிறரை நேசிக்கிறீங்களா? உங்களுக்கு புரியுற விளக்கமா சொல்ற மாதிரி, குளிக்கிற வழக்கம் எல்லாருக்கும் இருக்குது, கரெக்டா? இந்த ஒரு கையை மட்டும் விட்டுட்டு நம்ம குளிப்போமா? நம்ம என்ன பண்ணுவோம், காய் வெட்டுகிற எல்லாம் காய் வெட்டுற வழக்கம் இருக்குது. இந்த கையில கத்தி பிடிப்போம், வெட்டினே இருக்கிறோம். இந்த கை என்ன பண்ணுச்சு, இந்த விரல வெட்டிடுச்சு, ரத்தம் வந்துச்சு. நம்ம என்ன பண்ணுவோம், என் கைக்கு இந்த விரல் தானே இதுக்கு காயப்படுத்தி சொல்லிட்டு நம்ம குளிக்கும் போது இந்த கையை விட்டுட்டா குளிக்க ஆரம்பிக்கிறோம். சாப்பிடும் போது நம்ம பாடிக்கு சொல்றோமா, இது ஒரு எனக்கு கையை கட் பண்ணி விட்ட விரல், அதுக்கு ஆகாரமே போடாத. என்னைக்காச்சும் சொல்றோமா? நம்மளுக்கு தீமை, நம்ம திடீர்னு ஏதோ ஒரு நேரத்துல நம்ம கையை நம்ம குத்திடும், விரல் குத்திடும். ஐயோ, அன்னைக்கு பார்த்தா விரல கட்சி தூப்பிடுவோமா? நகத்து கட்சி தூப்பிடும், வந்துருது. விரல கட்சி தூப்பிடுவோமா? நம்ம விரல் தானே குத்துச்சு. அதான் சொன்னாரு. அதுதான் ஆண்டவர் சொல்ற அளவுகளை எதை வைக்கிறாருன்னா, நீ உன்னை எப்படி நேசிக்கிற? நம்ம 4 பேருக்கு சோறு போடாம இருந்துருவோம், நம்மளுக்கு சோற போடாம வச்சிருப்போமா? நம்ம 10 பேர் துணி எடுக்காம இருப்போம், நமக்கு துணி எடுக்காம இருப்போமா? நம்மை ஆண்டவர் சொல்றாரு, நான் அளவுகோல சொல்றாரு, உன்னை நீ எப்படி நேசிக்கிறியோ அத போல பிறரை நேசி. என்ன சொல்றாரு? எல்லாரும் தப்பிக்கிறதுக்கு ஒரு வழி, இந்த கிறிஸ்தவத மாதிரி எஸ்கேப் ஆகிறால நான் பாக்குறதே இல்லாம, என்ன நேசிக்கிறியா? யாருக்கு பகை அமலகுது? என்ன பார்த்த நான் ரொம்ப எல்லாரையும் நேசிக்கிறேன் சொல்லுவாங்க, சிரிச்சுட்டே சொல்லுவாங்க. நான் வெறுக்காத ஆள் இல்ல, ஒரு காலத்துல நான் வெறுத்தேன், என்னைக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேனோ அன்னைக்கு நான் எல்லாவற்றையும் விட்டுட்டு நான் ரொம்ப நேசிக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, இந்த வாய் ஜாலம் எல்லாம் ஆண்டவருக்கு தெரியும். அதனாலதான் ஆண்டவர் அவர் அளவுகளை வச்சாரு, உன்னை நேசிக்கிறது போல பிறகு நேசி. அப்ப நம்ம இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில யாரையோ ஒவ்வொரு மனிதருக்கு வெறுக்கிற தருவாயில இருக்கிறோம். அது யாராவனா இருக்கலாம், ஏதோ ஒரு உறவை நம்ம வெறுக்கிற தருவாயில இருக்கிறோம். அந்த வெறுக்கிற மனிதர்களை உன்னை நேசிக்கிறது போல நீ நேசிக்கிறியா என்ற கேள்விக்குறியோடு இந்த பிரசங்கத்தை ஆரம்பிக்கிறேன். ஆமே, அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? எத்தனை பேருக்கு நான் தமிழ்ல பேசுறேன், உங்களுக்கு புரியுற மாதிரி பேசுறேன், நல்ல எளிய விளக்கத்தோடு பேசுறேன். ஆண்டவர் உங்களுக்கு புரிய வைப்பார் என்ற விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு நான் உங்க மத்தியில பேசிக் கொண்டிருக்கிறேன். ஆமே, ஒரு வசனத்தை எடுத்து வாசிப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 6ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை எடுத்து வாசிப்போம்.
ஆஹ் 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 உம் ஆஹ் ஆமென். வசனத்தின் பிரகாரம் சொல்றேன். அப்ப பகை யாரு நம்மை பகைக்கலாம், நம்ம பகைக்க நேரிடும். வசனம் சொல்லுது, இயேசு சொல்றாரு, நீங்கள் உலகத்தாரா இல்லாதபடியினால் உலகம் உங்களை பகைக்கும். ஆமே. நாம் உலகத்தை பகைக்கிற இடத்துல இருக்கிறோம், உலகம் நம்மை பகைக்கிற இடத்துல இருக்குது. என்ன ஒரு கிரைட்டீரியா, என்ன ஒரு அளவுகோல் அங்க வச்சுக்கிறாங்கன்னா, உலகம். ஒரு மனிதன் நம்மை பகைப்பதற்கு காரணமாக என்ன இருக்குன்னா உலகம், இந்த உலக காரியங்கள். வசனம் சொல்லுது, கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை ஆகிய இவைகள் இவ்வுலகத்தினால் உண்டானது. இந்த உலகத்துல இதுல ஒரு மனிதன் அவன் எப்படி இருப்பானா, அகப்பட்டு இருப்பானா, அதை எதிர்க்கும் போது நம்மளை பகைப்பான். நாம என்ன பண்ணனா, நம்ம என்னன்னா, நம்ம வெறுக்க வேண்டிய ஒரே காரியம் இந்த உலகம் மாத்திரம்தான். உலகம் என்பது நீ பாக்குற செடி கொடி மரம் பறவை இந்த மாதிரி காரியம் எல்லாம் இல்ல. உலகம் என்பது என்னன்னா இந்த 3 காரியம். தேவனால் உண்டாகாத இந்த பாவ செயல்களை வெறுக்க வேண்டுமே தவிர மற்ற காரியங்களை நாம் வெறுக்க முடியவே முடியாது. அப்ப நம்ம நேசிக்கிறது யாரை நேசிக்கணும், எப்படி நேசிக்கணும், பகையை எப்படி நம்முடைய வாழ்க்கையில இருந்து அகற்றணும் என்பதை நாம் இன்னைக்கு கற்றுக்கொள்ள கடமைப்பட்டு இருக்கிறோம். நீங்க சிறந்த மனதோடு இதை உங்க மனதில் ஏற்றுக்கொள்ளுங்க. ஒரு வசனம் எடுத்து வாசிப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் 5ஆம் அதிகாரம் 43 45 வரை வாசிப்போம். உனக்கு அடுத்தவனை சிநேகித்து உன் சத்துருவை பகைப்பாயாக என்று சொல்லப்பட்டதை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்கள் சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். இப்படி செய்வதினால் பரலோகத்தில் இருக்கிற பிதாவுக்கு பிள்ளைகளாய் நீங்கள் இருப்பீர்கள். நாம சொல்லலாம், எங்க அப்பா என்ன சொல்ல, தேவனை பார்த்து, எங்க அப்பா, ஆண்டவரே நீர் என் தகப்பன், என் பிதா, எனக்கு எல்லாம். ஆனா அந்த அப்பா நம்மளை பார்த்து பிள்ளைகள்னு சொல்ல ஆண்டவர் ஒரு வரைமுறையை வச்சிருக்கிறாரு. வசனம் சொல்லுது, நீங்கள் உங்களை சத்துருக்களை பகைக்கிறீங்க, இப்படி பகைக்கிறதுனால நீங்கள் தேவனுக்கு பிள்ளையா இருக்க முடியாது. இயேசு சொல்றாரு, நான் உங்களுக்கு சொல்லுகிற அந்த காரியம் என்ன வேண்டா, உங்களை சத்துருக்களை நேசியுங்கள். நாம நேசிக்க கூடாத ஒரே சத்துரு யார் தெரியுமா, சாத்தான் மாத்திரம்தான். இந்த உலகத்துல இருக்கிற ஒரு மாம்சமும் ரத்தமும் நம்மளுக்கு என்ன பண்ணுன்னா, மாம்சத்து ரத்தத்தை உடைய ஒரு மனிதர்களும் நம்ம பகைக்கு காரணமானவர்கள் இல்ல. அது யாரா இருக்கட்டும், எந்த மனிதர்களா இருக்கட்டும், நாம் பகைக்க முடியவே முடியாது. ஆண்டவர் சொல்றாரு, உன் சத்துருக்களை சிநேகியுங்கள், நேசியுங்கள். அந்த சத்துரு நமக்கு தீமை செய்கிறவனா இருக்கலாம். அந்த நமக்கு தீமை செய்த சத்துருக்கு நாம பிரதியுத்தர ஒண்ணு கொடுக்க வேண்டும் என்றா அது என்னவென்றா அது நன்மை. ஆண்டவர் இது இப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலையில ஒரு மனிதன் வாழ முடியும்னா, தேவன் அபிஷேகம் பெற்ற ஒவ்வொரு மனிதனாலும் வாழ முடியும், வாழ்ந்துதான் ஆகணும். மதர் தெரேசா அவங்க சமூக தொண்டு சேர்ந்திருந்தாங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அவங்க போய் பிள்ளைகளுக்கு உணவுக்காக ஒரு மனிதனத்தை கையேந்தும் போது பிள்ளைக்கு தான் சொன்னா, அந்த மனிதன் காரி கையில துப்பிட்டாரு. காரி என்ன பண்ணிட்டாரு, கையில துப்பிட்டாரு. மதர் தெரசா என்ன தம்ம பண்ணிக்கலாம், இத நான் எடுத்துக்கிறேன். என்ன சொன்னாங்க, அந்த பிள்ளைகளுக்கு காசு கொடுங்கன்னு கேட்டாங்க. நானா இருந்தா துப்புன கையோடு கன்னத்துல வச்சுட்டு வந்துட்டு இருக்கேன். உண்மை அதுதானே. ஆனா மதர் தெரேசா இப்படிதான் இருக்க சொல்லிடுறாங்க. நான் இப்படி இருக்கிறதல்ல, இயேசு போல வாழ வேண்டும் என்று விரும்புகிறார். அப்ப நான் அப்படி இருக்கிறது தேவ சித்தம் இல்ல. அப்ப மதர் தெரேசா வாழ்வாங்களா? மதர் தெரேசாவோட வாழ்க்கை இல்லைங்க, தேவ பிள்ளைகளோட ஒவ்வொரு வாழ்க்கையும் அதுதான்.
உங்களுடைய வாழ்க்கையும் அதுதான், என்னுடைய வாழ்க்கையும் அதுதான். அப்ப இந்த உலகம் நம்மள பகைக்கும். உலகம், ஆண்டவர் சொல்றாரு, உலகம் பகைக்கும் தான். உலகத்துக்கு வேற எந்த ஒரு காரியம் இல்ல, உலகம் பகைக்கும். ஆனா உலகத்துல இருக்கிற ஒரு மனிதனையும் பகைக்கிற இடத்துல நாம இல்லவே இல்லை. தேவன் நமக்கு அதுக்கான இடத்தையும் வாய்ப்பையும் கொடுக்கவே இல்லை. வேதத்துல வாசிக்கும் போது நீங்க வசனம் சொல்லி, நீங்க பூமிக்கு உப்பா இருக்கிறீர்கள். என்னவா இருக்கிறீங்க? என்ன சொல்றாரு? உப்புனா என்னது? சுவை. எல்லா உணவுப் பொருளை செஞ்சா உப்பு இல்லைன்னா சுவை இருக்காது. தித்திப்பு செஞ்சா கூட, இனிப்பான பொருள் செஞ்சாலும் அதை உப்பு போடுவாங்க. உப்பு இல்லாத பண்டம் குப்பையில உப்பு போடுவாங்க. அப்ப உப்பு என்பது என்ன? உப்போட தன்மை சுவையை கூட்டும். உப்போட தன்மை உணவை பாதுகாக்கும், பிரிசர்வேஷன் பண்ணும். உப்போட தன்மை என்ன தெரியுமா? உப்பு நீங்க வாசினா மார்க்கு 9ஆம் அதிகாரம் 50வது வசனம் எடுத்து வாசிப்போம். மார்க்கு 9:50 வாசிங்களேன். உப்பு நல்லதுதான், உப்பு சாரமற்று போனால் அதுக்கு எதனால் சாரம் உண்டாக்குவீர்கள்? உங்களுக்குள்ளே உப்புடையவரா இருங்கள். உப்பு என்பது என்ன தெரியுமா? ஒருவரோடு ஒருவர் சமாதானமா இருப்பதோ உப்பு. ஆண்டவர் சொல்றார், நீங்கள் அது என்னமா? மத்தேயு 5ஆம் அதிகாரம் 13 அது வாசிப்பல. மத்தேயு 15, 13, 14 வாசிங்க. நீங்கள் பூமியில இருக்கிற மத்த மனிதர்களை பத்தி ஆண்டவர் சொல்ல, உங்களையும் என்னையும் குறித்து சொல்ற, நீ தான் உப்பு. அதுக்கு என்ன அர்த்தம்னா, நீ சமாதானம் பண்ணுகிறவனா இரு, நீ சமாதானம் ஆகுறவர்களா இரு. மத்தவங்க தேடி வந்து நம்ம இடத்துல சமாதானம் பொருந்துவார்கள், வெயிட் பண்ண முடியாது. நாமும் சமாதானம் ஆகணும். நான் தான் சமாதானம் பண்ணணும். நான் சமாதானம் ஆகிறவனாக இருக்க வேண்டும், சமாதானம் பண்ணுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவர் யார் சொன்ன? நீங்கள் பூமிக்கு என்னப்பா இப்படி சொல்லிட்ட? கொஞ்சமா நெஞ்சமா அவங்க எனக்கு செஞ்சிருக்கிறாங்க. எனக்கு செஞ்ச காரியம் எவ்வளவு அதிகமா இருக்குது. எனக்கு செஞ்ச காரியம் எவ்வளவு பெரிய காரியங்களை அவங்க செஞ்சாங்க. இப்படியாப்பட்ட எவ்வளவு காரியங்களை நம்ம சொல்லலாம். நான் உங்களுக்கு சொல்றேன், இயேசுக்கு மனிதர்கள் செய்ததை போல இதுவரைக்கும் எந்த மனிதனுக்கும் செய்ய முடியாது. நீங்க வாசிச்சீங்கன்னா லூக்கா 23:12 வாசிங்க. உங்களை நான் சொல்றேன், தயவு செய்து கூர்ந்து கவனிங்க. ஆமே. லூக்கா, முன்பு ஒருவருக்கொருவர் பகைவராய் இருந்த பிலாத்துவும் ஏரோதும் என்னவானார்கள்? ஏங்க, இயேசு அவங்க வாழ்க்கையில இயேசு என்ற ஒரு மனிதர் வரத்துக்கு முன்னாடி 2 பேரும் சேர்ந்து இயேசுவை துன்பப்படுத்தினார்கள். 2 பேரும் சேர்ந்து இயேசுவை நியாய தீர்ப்பு செய்தார்கள். 2 பேரும் சேர்ந்து அவனுடைய நியாயத்துப்பா இயேசப்பாவுடைய எல்லா உடைய அகற்றி அவரை அடின்னு அடிச்சு முள்ளினால் ஒரு கிரீடத்தை செஞ்சு அவர் தலையில வச்சாங்க. அவர்களின் போர்ச்சவில் ஒருவன் காரி துப்புனா. இந்த 2 பேரும் சேர்ந்து இயேசுக்கு செஞ்சது என்னவென்றா, தீமை, அவமானம், பழி சொல், கேவலம், வன்மம், துரோகம் எல்லாத்தையும் இயேசு முன்பாக மலை போல செஞ்சு வச்சாங்க. ஆனா இயேசு அவருடைய வாழ்க்கையில வந்த பிறகு என்னத்தமாச்சு? முன்பு 2 பேரு எதிரிகளா இருந்தார்கள், பகைஞரா இருந்தார்கள். இயேசு ஒருவர் வரும் பொழுது 2 பேரை சிநேகிதரா மாறிட்டாங்க. சொல்றாரு, நீங்கள் ஒரு வீட்டுக்குள் பிரவேசிக்கும் போது அந்த வீட்டு வாழ்க்கை சமாதானம் கொடுங்க. சமாதான பிரபு தேவன் வசனம் சொல்லி, இஸ் a prince of peace. அவருடைய பிள்ளைகளாகிய நாமும் அப்படிப்பட்டவர்களே. நாம் ஒரு குடும்பத்துல போனா சமாதானத்தை உண்டு பண்ணணும். நாம ஒரு உறவுக்குள்ள போனா சமாதானத்தை உண்டு பண்ணணும். நாம் பிரிவினையை உண்டு பண்ணுகிறவர்களா இல்லாமல் நாம் சமாதானக்காரர்களாய் மாற வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. நீங்க தயவு செய்து புரிஞ்சுக்கணும். ஆண்டவர் சொல்றாரு, இந்த உலகம் உங்களை பகைக்கும். ஏன்னா அது என்னையும் அதுதான் செஞ்சது. நீங்க உலகத்தாரா இல்லாதபடினால் இந்த உலகம் பகைக்கும். நாம என்ன பண்ணனா, நம்மளால முடிந்த வரைக்கும் உலகத்துக்கு நாம செய்ய வேண்டியது ஒண்ணு என்னன்னா, நம்மளை துன்பப்படுத்துறவர்களை நேசிக்கவும், சபிக்கிறவர்களை ஆசீர்வதிக்கவும், நிந்திக்கிறவர்களுக்காக ஜபம் பண்ணுவதை அன்றி வேற ஒன்றும் செய்யக்கூடாது என்று தேவன் நமக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். அல்லேலூயா. இப்படி செய்யலன்னா நீங்க ஆண்டவருக்கு பிள்ளையா இருக்க முடியாது. நம்ம யாராவனா இருக்கலாம். நீங்க இந்த காரியங்களை செய்யலன்னா பிள்ளைகளா இருக்க முடியாது.
வசனம் சொல்லுது, தன் சகோதரனை பகைக்கிறவனை யாரு சொன்னா? பொய்யன்னு சொல்றாரு. எங்க 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 20வது வசனம் எடுத்து வாசிங்க. 1 யோவான் 4வது அதிகாரம் 20வது வசனம். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியோ தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். அவன் ஏசப்பா நாம நேசிக்கிற ஆண்டவரே, I love you Jesus, உங்களுக்காக நான் என்ன வேணா செய்வேன் இப்படி சொல்லிட்டு இங்க ஜெபம் பண்ணி கையை தூக்கி அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமா, அப்பா அன்பே ஆறு உயிரே எல்லாம் பாட்டு சபையை விட்டு கடந்து போகும்போது என் சகோதரனை என் சகோதரியை நான் பகைப்பேன். ஆனால் ஆண்டவர் சொல்றா, நீ பொய்யன், நீ பொய்யன். வசனம் சொல்றது வெளிப்படுத்தல. பொய்யர்கள் 2ஆம் மரணமாக அக்கினி கந்தல கடல்ல தள்ளப்படுவார்கள் எழுதி வச்சுக்கிறார். உங்களுக்கு சொல்ல, நீங்க தயவு செய்து சொல்றீங்க. வசனம் சொல்றது பொய்யை விரும்பி பொய் பேசுகிறவர்கள். பொய்யை விரும்பினா ஒரு மனிதனை வெறுக்கிறது நான் விரும்புறேன். ஏன்னா அவன் எனக்கு செஞ்ச காரியம் அநேகமா இருக்குது. சொல்லு விளங்குதா? நீங்க பொய்யரெல்லாம் மாறக்கூடாது, நான் பொய்யனா மாறக்கூடாது. வேதவசனத்தை தன் சகோதரனை பகைக்கிறவன் தேவனை அன்பு கூறுன்னு சொல்லிட்டு தன் சகோதரனையாவது தன் சகோதரியாவது நம்ம நினைச்சுற சகோதரன் சகோதரினா என் கூட பிறந்தவன் தானா? அதுக்கும் வசனத்துக்கு நான் காரியங்களை பின்னாடி கொண்டு வராமே. பொய்யர்கள். 2வது 1 யோவான் 3:15 சொல்லுது, வாசிங்களேன். தன் சகோதரனையும் சகோதரியையும் பகைக்கிறவன் எவனோ கொலைக்காரன், கொலைக்காரன், கொலைக்காரி. என்னது? முதல் லிஸ்ட் அது பொய்யன். 2வது லிஸ்ட் யாரு? கொலைக்காரன், கொலைக்காரி. கத்தி எடுத்து குத்துது மாத்திரம் கொலை இல்ல, உன் வார்த்தையால பேச தெரியுமா? அதுவும் கொலைதான். உன்னுடைய உறவை நீ பிரிச்சு நடக்கும்போது பகை உணர்வு மேலோங்கி இருக்குமானா அது கொலை. அசல் என்ன சொல்லுது? கொலை. பரலோக நம்மள எப்படி பார்க்கும்? கொலை செஞ்சவளா பார்க்குமா? நம்ம கொலை செய்யவும் கூடாது, கொலை செய்ய தூண்டவும் கூடாது. நாம ஒன்னாயிடுவோம், மத்தவங்களை பார்த்து பகையை உண்டாக்கிடுவோம். நாம மத்தவங்களை பிரிச்சுட்டு நம்ம செய்யறதுதான் தவறு. அப்பவே கொலை பண்ணத காட்டில கொலை பண்ண தூண்டுற தண்டனை அதிகம் இல்ல. நம்ம வாயினால தூண்டிட கூடாது. ஏத்தி 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 எரியிற எண்ணெயில எரியிற தீயில எண்ணெயை ஊத்தி 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 கொழுந்து விட்டு எரிஞ்சு சென்டிமீட்டர் இந்த பிரிவை கிலோமீட்டர் ஆக்குறாங்க தெரியுமா? இவங்களையும் ஆண்டவர் கொலைப்பாதகளை தான் வைப்பாரு. ஏன் 2 பேரை சேர்த்து வச்சாரு? நாம பிரிச்சு வச்சுட்டு ஏசப்பா புள்ளன்னு சொல்ல முடியாது. பிரிவினை எங்க உண்டோ அங்க சாத்தான் இருக்கிறான். பிரிவினை செய்கிறவர்கள் சாத்தானின் பிள்ளைகள். அல்லேலூயா. ஆமே, நல்ல வரமாட்டுது. ஆமா, கடைபிடிச்சே ஆகணும். ஆமே. அப்ப 2வது முதல்ல யாரு? பொய்யர் லிஸ்ட்ல இருக்கிறாரு. 2வது கொலைக்காரர்கள் லிஸ்ட்ல இருக்கிறாரு. 3வது சொல்லுங்க 2:1 வாசிப்போம். அதே 1 யோவான் 2:1. இருளில் இருக்கிறவர். 2 இல்ல விடுமா. வசனம் சொல்லுது, நீங்க அது 11 2ஆம் அதிகாரம் அந்த 11ல இருக்கும்போது தன் சகோதரர் 11 இருளில் இருக்கிறவன் தன் சகோதரனை பகை. 1 யோவான் 2:11. இருளிலே இருக்கிறான். எங்க இருக்கிற? ஆமா, நீ வெளிச்சத்துல இருக்குன்னு சொல்லாத. உன் வாழ்க்கை நரகமா இருக்குது. காரணம் என்ன தெரியுமா? உன் சகோதரன் சகோதரியை நீ பகைக்கிறதுதான். அப்ப வேதம் என்ன சொல்லுது? பகைக்கிறவர்களை முதல் லிஸ்ட் பொய்யன், 2வது லிஸ்ட் கொலைக்காரன், 3வது லிஸ்ட் இருள இருக்கிறவன், நரகத்துல வாழ்கிறவன், இருளாவே இருக்கிறவன். உங்க வாழ்க்கையில எப்படி மகிழ்ச்சியா இருக்க முடியும்? மகிழ்ச்சியா இருப்பதற்கான ஒரு வழி என்ன தெரியுமா? நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க நேசிங்க. நான் பெரிய பாடத்தை நான் கற்றுக்கொண்டதுன்னா, நாங்க சொன்ன மிகப்பெரிய விலைக்கிரயம் கொடுத்து மிகப்பெரிய விலை, மனவலி, உடல் வலி, பண செலவுலாம் செஞ்சு கத்துக்கிற பாடம் என்ன தெரியுமா? நாம் செய்த ஒரு பாவம் அது நம்மை மட்டும் பாதிக்காது, நம் கண்கள் காண்கிறவர்களையும் பாதிக்கும், நம்ம கண் காணாதவர்களையும் பாதிக்கும். மிகப்பெரிய பாதிப்பு உண்டாகும். ஏமாந்து போனா ஏமாந்து போங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை.
நான் எனக்கு கோட்பாடு வச்சுக்கிறேன். ஏமாந்தானா நம்ம சொல்ல, ஐயோ பாவம் ஏமாந்துட்டேன். ஏமாந்தவன் பாவி இல்லைங்க, ஏமாத்துறவன் பாவி. ஏமாத்துறவன் பாவி. ஆமே, ஏமாந்தவங்க பாவ லிஸ்ட்ல வரமாட்டாங்க. இவங்க ஏமாத்துனாங்கன்னா பாவ லிஸ்ட்ல வரப்பாங்க. வேணாம். எதுவா என்னென்ன நன்மை அன்றி தீமை நம்ம வாழ்க்கையில செய்ய நம்ம உடன்படவே கூடாது. அல்லேலூயா. நம்ம பூமிக்கு உப்பா இருக்கிறோம். வசனம் சொல்லுது நம்மள ஆண்டவர் இப்படியா வச்சுக்கிறாரு. வசனம் சொல்லுது எது பகையை எழுப்புன்னா, பகையை எழுப்புற சில காரியங்கள் இருக்குது. என்னன்னா, நம்ம அதிக செல்வம் இருக்கும்போது தரித்திர நம்ம இழிவா பார்க்க ஆரம்பிச்சிடும். நம்ம சொல்ல இது இல்ல, இதெல்லாம் நீதிமொழிகள் நீங்க வாசிச்சுன்னா இதெல்லாம் வசனம் எல்லாம் நிறைய இருக்குது. நீங்க வாசிக்கல, நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் எடுத்து வாசிப்போமே. பகை விரோதங்களை எழுப்போம். பகை விரோதத்தை எழுப்பிடும். எதை எழுப்போம்? பகை விரோதத்தை எழுப்பிடும். தயவு செய்து இந்த பகையை உங்களுக்குள்ள விதைக்காதீங்க. பெரியவங்க சின்னவங்களுக்குள்ள பகையை விதைக்காதீங்க. சின்னவங்க பெரியவங்களுக்குள்ள பகையை விதைக்காதீங்க. பகை விரோதத்தை எழுப்பிடும். அந்த விரோதம் மிகப்பெரிய அழிவை உண்டாக்கும். வேண்டாம். இந்த பூமியில இருக்கிற நாள் எல்லாம் உப்பா இருந்துப்போம். உப்ப எவ்வளவு போடுவோம்? துண்டு போடுவோம். ஒரே ஒரு பகுதியில போட்டுட்டு ஒரு சட்டியில இருக்கிற குழம்புல அந்த ஒரு பகுதி மட்டுமா அது டேஸ்ட் தருது? அடியில ஏத்தாலும் அதே டேஸ்ட் தான், மேல அள்ளி ஏத்தாலும் அதே டேஸ்ட் தான். உப்பு அது மாதிரி நம்ம அப்படிதான். எங்க போனாலும் நம்ம இல்லாத இடம் தெரியாம போயிடலாம், ஆனா நம்ம வந்ததுக்கான சுவடு இருக்கும், நம்ம டேஸ்ட குத்துட்டு போயிடுவோம். நீங்க ஒரு மனிதன் வாழ்க்கையில ஒரு முறை நீங்க வந்தா போதும், அவங்க வாழ்க்கையை மாத்தி அமைக்கணும், பகையை மாத்தி அமைக்கணும். ஆண்டவர் அப்படியாப்பட்ட ஒரு ஜீவியத்துக்கு தான் தேவன் நம்ம அழைச்சிருக்கிறார். ஆமே. உலகம் நம்மை பகைக்குங்க. நான் சொல்ற தயவு செய்து சொல்றேன், எப்படியா உலகம் பகைக்கனா, நம்ம தீமையை எதிர்க்கும் போது உலகம் நம்ம பகைக்கும். நீங்க வாசிச்சீங்கன்னா ஏரோதியால் ஒருத்தர் இருந்தாங்க. நல்லா கேளுங்க. ஏரோதியா பகையை குறிச்சு நான் சொல்றேன். தயவு செய்து பகையை எப்படியாச்சும் சரி செய்ய முயற்சி செய்யுங்க. ஆண்டவர் சமூகத்துல உங்க வழிகள் கர்த்தருக்கு பிரியமா இருந்தா சத்துரு உன்னோட சமாதானம் பொருந்துவார்கள். தயவு செய்து கடவுள்கிட்ட போய் சரி பண்ணுங்க, எல்லாத்தையும் ஆண்டவர் சரி செய்வார். ஏரோதியால் ஒருத்தர் இருந்தாங்க வேதத்துல. யாரு? ஏரோதியால். அவங்க என்னன்னா அவங்களோட ஏரோது என்ன பண்ணாங்கன்னா, அது சகோதரோட மனைவி, அதை தவறான உறவுல இருந்தார். இதை யோவான் ஒரு தீர்க்கதரிசி எதிர்த்து பேசுறாரு. அப்ப என்னாச்சு தெரியுமா? 2 பேரும் அவர்களை எதிர்த்தார்கள். 2 பேரும் எதிர்த்தார்கள். ஆனா யோவானோ 2 பேரையும் எதிர்க்கல. வசனம் சொல்லுது, நீதியான ஆலோசனை கொடுத்து ஏரோதுடைய ஆட்சிக்கு துணை புரிஞ்சார். 2 பேரும் இவன் ஒரு மனிதன் தீமை செய்யறான், அந்த தீமையை எதிர்க்கும் போது தீமை சம்பந்தப்பட்ட 2 பேரும் யோவானை எதிர்க்கிறாங்க. ஆனா யோவான் என்ன பண்ணாருன்னா 2 பேரை எதிர்க்கல, அவங்க வாழ்க்கையில அவங்க ஆட்சியை சுமூகமாய் ரன் பண்ணுவதற்கு ஆலோசனை வழங்கினான். இதுதான் சொல்றேன், நமக்கு என்ன வேணா மத்தவங்க செய்யட்டும், நாம அவங்களை செய்து நல்லதா இருக்கும். இததான் ஏசப்பா சொல்லி கொடுத்துக்கிறாரு. மாத்திலாம் ஏசப்பா சொல்லி தரல. எவ்வளவு தீமை செய்யட்டும், ஆனா என்னிடத்திலிருந்து ஒண்ணு வருமானம் அது நன்மையா தான் இருக்கும். அதுக்கு என்ன பண்ணனா வலிக்கும். என்ன பண்ணும் ஆண்டவர்? அதனால்தான் சொல்றாரு, உன் பலன் பரலோகத்துல மிகுதியா இருக்கும், நீ ஆண்டவருக்கு பிள்ளையா இருப்ப. எனக்கு இதைதான் பண்ணாங்க, உனக்கு இதைதான் பண்ணுவாங்க, நான் இதைத்தான் அவங்களுக்கு பண்ணேன், நீ இதைத்தான் அவங்களுக்கு பண்ணுன்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்லி கொடுத்துட்டு போயிட்டாரு. பகைக்காதீங்க. நம்ம பகைக்க வேண்டிய ஒரு காரியம் என்னன்னா பாவம். நம்ம பகைக்க வேண்டிய ஒரு காரியம் என்னன்னா உலகம். நம்ம எந்த மனிதனையும் எந்த மனுஷையும் பகைப்பதற்கு நாம் இடம் இல்லை. அப்ப என்ன வசனம் சொல்லுதுன்னா, இவங்க பகைச்சது நிமித்தம் அந்த அம்மா எப்ப பழி வாங்கணும்னு காத்திருந்து. நிறைய பேர் வாழ்க்கையில பழி வாங்குறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி காத்துன்னு இருப்பாங்க. என் டைம் வரட்டும். என்ன சொல்லுவாங்க? இது உன் டைம், நீ ஏறி அடிச்சுட்ட, என் டைம் வரும், நான் யாருன்னு காட்டேன். அப்ப அவன் நீதியை எடுத்து நீதியை சொன்னதுனால யோவான் ஸ்நானகன் மேல பகையோட அந்த ஏரோதியால் இருந்தார். ஒரு நாள் ஏரோதுக்கு பிறந்த நாள் வந்துச்சு. அந்த பொண்ணை டான்ஸ் ஆட வச்சாங்க. டான்ஸ் ஆடின பிறகு பொண்ணு என்ன ஆச்சுன்னா, அவன் டான்ஸ்ல அவன் மயங்கிட்டு அவன் சொல்றான், தேசத்துல பாதியை தரேன். என்ன சொல்றான்? எங்க இந்த இந்தியா தேசத்துல பாதி கொடுக்குறேன்னு சொன்னா நான் என்ன சொல்லணும்? பாதி குடுத்துருங்கப்பா, எப்பா வாங்கிட்டு போயிடுறேன். சிந்தார்பேட்டை கொடுத்தாலும் வாங்கிட்டு போயிடுவான். சிந்தார்பேட்டை ஒரு கிரவுண்ட் இடம் கொடுத்தாலும் வாங்கிட்டு போயிடுவான். அவன் ஏறோ சொல்றான், நான் பாதி தேசத்தை தரேன். ஆனா பகை என்னத்தம்மா பண்ணுச்சு? பாதி தேசத்தை உன்னோட வச்சுக்கோ. என்ன கண்டிச்சான் தெரியுமா? அவன் தலைவர். பாதி தேசத்தோட வேல்யூ தான் ஒரு தீர்க்கதரிசியோட வேல்யூ. தலை. பகை நேரத்திற்காக வெயிட் பண்ணின்னு இருக்கோம். நாம அது மாதிரி வெயிட் பண்ணி நான் சொல்ல, எனக்குள்ள பகை இல்ல நீங்க சொல்லலாம்,
உங்க வாய்ப்பை நீங்க காத்திருப்பீர்களானா பகை உங்களுக்குள்ள மறைந்திருக்கும். அது வெயிட் பண்ணும். அது அந்த நேரம் வரும். அந்த நேரத்துல அது தான் வேலையை செய்யும். ஆமென். அது மாதிரி வெயிட் பண்ணுகிறீங்களா? மார்க் பண்ணி வச்சிருக்கிறீங்களா? நான் பாத்துக்கிறேன், என் டைம் வரட்டும். இன்னைக்கு உன் காலம், உன் காட்டுல மழை பெய்யுது, எனக்கு ஒரு காலம் வரும். என்ன சொல்றாங்க? யானைக்கு ஒரு காலம் வந்தா பூனைக்கும் ஒரு காலம் வரும். உன் காலத்துல நீ பண்ணிட்ட, என் காலம் வரும். என் காலத்துல வெயிட் பண்ணி இருக்கிறியா? நீ பகைய வச்சுன்னு இருக்கிற. உன் பகை என்ன பண்ணும் தெரியுமா? உன்னை மாத்திரம் பாதிக்காது. வசனம் சொல்லுது, யோவான் சானுடைய ரத்தம் இன்னைய வரைக்கும் ஏரோது வம்சம் மீதியா இருக்குமானா அவனை கிட்ட ஆண்டுகிட்ட சொல்லினே இருக்கும். வசனம் சொல்ல, ஆபேலின் ரத்தம் தேவ சமூகத்தில் எட்டி காயின் கொலைப்பட்டான் ஏன் கத்துதுன்னா, ஒரு பகை ஒரு சகோதரனை போட்டு தள்ளிச்சு. சொந்த ரத்தத்தை நீங்க பகை வச்சுருந்தீங்கன்னா நீங்க கொலைபாதகர்கள். நீங்க கொலை பண்ண கத்தியத்து குத்த மாட்டேன்னு சொல்லுங்க, அவங்க வாழ்க்கையில இருக்கிற நன்மையை தடுத்துடுவோம், நம்ம பிளாக் பண்ணிடுவோம். யாராவது ஒண்ணு கேட்கலாம்னு வச்சுக்கலாம், எப்படிமா பொண்ணு பாக்கலாமா? பொண்ணு நல்ல பொண்ணாதான் இருக்கும், உள்ள ஒரு பகை இருக்கும். அப்படியாங்க, குடும்பம் கொஞ்சம் சரி இல்லைங்க. உன் வாய்ப்புல அச்சு விட்டு போயின்னு இருப்போம். யாரு சொன்னவும் தெரியாது, யாரு பண்ணவும் தெரியாது, என்ன நடக்கும் தெரியாது. வந்த மாப்பிள்ள வீடு அப்படியே திரும்பி போயிடும். யாரு? நம்ம பகையினால முடிச்சிடுவோம். அந்த அம்மா கத்தினுக்க, யாருன்னா சொன்னாலும் தெரியல. நம்ம சொல்லுவோம், ஆமாக்கா யார் சொன்னாலும் தெரியலக்கா, யாரோ ஒருத்தர் பண்ணிட்டாங்க. இந்த வார்த்தையை சொல்லி பகையை உண்டாக்குனாங்க, பிரிவினை உண்டாக்குன நாமளா இருக்க கூடாது. எங்க நீங்க பண்ணது நான் பண்ணது அந்த அக்காக்கோ அந்த அண்ணனுக்கோ அந்த ஆயாக்கோ தாத்தாக்கோ தெரியாம இருக்கலாம், ஆண்டவருக்கு தெரியாம இருக்காதுமா. பகை உள்ள வச்சுன்னுக்குறேன்ல, போட்டு விட்டு போயிடக்கூடாதுல. நம்ம சொல்ல நம்மளுக்கு புரிஞ்ச சொல்ல பின்னடி இடத்துல பின் வச்சுட்டு போயிடுவோம். அடிக்க கூடாது. பகை பிரிவினை உண்டாக்கிடும். ஆமென். இந்த காரியம் தான் ஆண்டவர் பாக்குறாரு. அல்லேலூயா. நான் உங்களுக்கு சொல்றேன், அப்ப யாரத்தான் நான் நேசிக்குது கேள்வி போல, எப்படிதான் நேசிக்குது? இவ்வளவு சக்தி வச்சுக்கிறாங்களே, கொஞ்சமா நெஞ்சமா கொட்டி மலை மாதிரி குளிச்சு வச்சுட்டு போயிட்டாங்களப்பா, நான் எப்படிதான் நேசிக்க முடியும்? அப்ப ஆண்டவர் யாரை நேசிக்கிறன்னு ஒரு ஓமையை சொன்னாரு. யார? நீங்க நேசிக்கலைன்னா பகை உங்க வாழ்க்கையில விரோதத்தை உண்டாக்கும். நீங்க ஒரு மனுஷனை ரொம்ப ஹியூமிலேட் தாழ்மைப்படுத்தினீர்களாலே, கேவலப்படுத்தினாலே பகை இருக்குதுன்னு அர்த்தம். நீங்க பாத்தீங்களா லாசர் ஐஸ்வர்யவான் கதையில, ஐஸ்வர்யவான் என்ன தப்பு செஞ்சான் ஒரு சொல்லுங்க? அவன் காசுல அவன் சாப்பிட்டான், அவன் நல்லா உடுத்தினான். லாசரு என்ற எளியவன் கையேந்தி பழைக்கிறவன் வாசல் வெளியே இருக்கிறான். வசனம் சொல்லுது, என்னத்தமா பிரச்சனை? அவனை தாழ்மையோடு கண்ணோட்டோட பார்த்துட்ட பிரச்சனை. ஏய், நீ சாப்பிட்ட ஒரு உண்டிய தூக்கி அங்க போட்டுதான் அவன் பழைச்சிருப்பானே. அவங்க ரெண்டு பேருக்கும் வாய்க்கா வரப்பு தகர இல்ல, பங்காளி சண்டை இல்ல, சொத்து பிரிவினை இல்ல. அவன் உயர்ந்துட்டான், இவன் தாழ்ந்துட்டான். அவன் பார்க்கக்கூடிய இடத்துல இவன் இல்ல. வசனம் சொல்றது நீதிமொழிகள் நீங்க வாசிச்சீங்கன்னா பணம் அவன் வசனம் சொல்லி வாசிங்களேன். நீதிமொழிகள் 14:20 வாசிங்களேன். நீதிமொழி 14:20 வாசிங்க. தரித்திரன் தன் சகோதரன் ஆனாலும், தன் சொந்தக்காரன் ஆனாலும், தன் பக்கத்து வீட்டுக்காரனா இருந்தாலும் பகைக்கப்படுவாங்க. ஐஸ்வர்யவனால தரித்திரன் ஒரு காரணம் இல்லாட்டி பகைக்கப்படுவான். ஒரே காரணம், அவனை கடைய கீழே, அவ்வளவுதான். ஏதோ இருக்கட்டும், ஒருத்தனை நீ பார்க்கும்போது என்ன கடையில கீழே நீ நினைச்சிட்டால நீ அவங்களை பகைச்சிருவேன். அல்லேலூயா. எப்பயும் ஆண்டவர் யார வேணா உயர்த்த முடியும். நீங்க பாத்தீங்கன்னா அவன் தரித்திரன், அந்த லாசரு ஆபிரகாம் மடிக்கு போயிட்டான். ஆண்டவர் நான் சொல்றேன், உன் சகோதரனை எந்த காரணத்தினாலும் உன் வாழ்க்கையில நீ பகைப்பேனானா, நமக்கு காரில் இருக்கு, நரகம் இருக்குது. நீங்க வாசிச்சீங்கன்னா முதல்ல ஆண்டவர் நரகத்தை பேசின இடம் எது தெரியுமா? தன் சகோதர சண்டையில தான் பேசினாரு. உன் சகோதரனை மூடனே என்றால் நீ எரி நரகத்துக்கு அங்க முட்டாள் என்ற கேவலப்படுத்துற. அங்கே எங்க சகோதர பிரிவினை உண்டாகுதோ அந்த இடத்துலதான் ஆண்டவர் முதல்ல எரி நரகத்தையே பேசினார். ஆமே. நம்ம நினைக்கிறோம் ஆண்டவர் இந்த பாவம் பெருசு, அந்த பாவம் பெருசு. பாவம் எல்லாம் பெருசுதான். உன் கூட இருக்கிற உன் பிளட், உன் ரத்தம், உன் சொந்தம், ஏதோ ஒரு காரியம் நீ அவங்கள என்ன பண்ண பகைப்பனானா ஆண்டவர் நரகத்துக்கு பாத்திரம் என்று சொல்ற. அல்லேலூயா. அப்ப என்ன காரியம், என்ன செயல்கள், என்ன ஆச்சு?
இப்படியா நம்ம யோசிக்க வேண்டும். அப்ப நம்ம யாரைத்தான் நேசிக்கிறோம்? வேதத்துல நிறைய பகை இருக்குதுங்க. காயின் பகைச்சான், லோத்து பகைச்சான். பகைக்கிற ஒவ்வொரு மனிதர்களாலும் பிரச்சனை வரதா செய்யும். பகைக்கிற ஒவ்வொரு மனிதர்களாலும் நாம பகைக்க கூடாது, நாம பகைக்க கூடாது, நாம பகைக்க கூடாது. ஆமே ஆமே அல்லேலூயா. நாம பகைக்கிறவர்களா இல்லாம நம்ம ஆண்டோட சமூகத்துல இருக்கணும். ஆமே. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கங்க. நல்ல பகை இப்படியாப்பட்ட காரியங்களை உங்க வாழ்க்கையில உண்டு பண்ணும். தயவு செய்து நீங்க புரிஞ்சுக்கொள்ளுங்க. சகோதரனையும் சகோதரையும் பகைக்கிற இடத்துல நாம இல்ல. நம்ம யாரையும் பகைக்க கூடாது. பகை மிகப்பெரிய பிரச்சனைகள் நம்முடைய வாழ்க்கையில உண்டாகும். ஆமே. இயேசு யாரையும் பகைக்கல. வாழ்ந்த காலத்துல இயேசுவை எல்லாரும் பகைச்சாங்க. நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க எல்லாரும் பகைக்கலாம், நாம இயேசுவாக இருந்தோம். ஆமே. அப்ப நம்ம யாரை நேசிக்கணும்னு ஒரு காரியங்களை நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த சமாரியன் ஊமையை வச்சு ஆண்டவர் சொல்லுவார். நான் ரொம்ப அந்த காரியத்தை நல்ல சமாரியன் நல்லது செய்யணும் எல்லா காரியம் இல்லை. இந்த நல்ல சமாரியன் கதையை குறிச்சு அந்த இடத்த அந்த சம்பவத்தை எடுத்து வாசிப்போமே. லூக்கா 16 எடுப்போமே. 16 10. லூக்கா 10 எடுப்போம். 10:24 சொல்லுங்க. அதுக்கு முன்னாடி பத்தாம் அதிகாரம் அந்த 10ஆம் அதிகாரம் அந்த நியாய சாஸ்திரிகள் வாசிங்க. நல்லா கேளுங்க. இந்த சம்பவத்தை நல்லா நீங்க கவனமா கேளுங்க, உங்களுக்கு புரியும். ஒரு நியாய சாஸ்திரினா யாருன்னா அந்த காலத்துல அட்வொகேட். அந்த காலத்துல அந்த இஸ்ரேல் ஜனங்களோட நீதி புத்தகம் தான் தோரா. 613 கட்டளை. இந்த கட்டளையை கை சேர்ந்த மனிதர்கள் லேவியனா. அவன் நியாயசாஸ்திரி யாரா இருந்தா ஒரு லேவியனா இருப்பான். அவன் ஏன்னா இன்னைக்கு நம்ம சமுதாயத்துல பெருமையா ஒரு ஐயர் கூட நினைச்சுக்கிறாங்க. அவங்க தானே ரொம்ப அந்த மாதிரி ஒரு நபர். நியாயசாஸ்திரி ஒருவன் இயேசு இடத்துக்கு வந்து நித்திய ஜீவனை பெறும்படிக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? வேண்டாம் வெறுப்பா கேட்கல. இவங்க தெரியும் என்ன செய்யணும்னு. இந்த சட்டத்தை எல்லாம் பச்சை ஒருத்த இந்த சட்டத்தை இது என்ன செய்யணும்னு கேட்டா தெரியுமா தெரியாதா? எல்லா சட்ட திட்டங்களும் அறிந்த ஒரு மனிதன் இயேசுவை சோதிக்க வந்து அவனிடத்துல ஒரு கேட்டா, இந்த நித்திய ஜீவனை பரலோக வாழ்வு நித்திய வாழ்வை நான் அடைவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? அது இயேசு சொன்னாரு. நீ என்ன செய்யணும்னு கேக்குறேன், இதுக்கான ஆன்சர் நியாயப்பிரமாணம் உனக்கு என்ன சொல்லுதுன்னு கேட்டாரு. என்ன சொன்னாரு? நியாயப்பிரமாணம் உனக்கு என்ன சொல்லுங்க பதில் சொல்றாங்க. அந்த நியாயாதிபதி பிரதித்திரமாக என்ன காரியத்தை சொல்றாங்க? தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் முழு பலத்தோடும் அன்பு கொண்டு உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று எழுதியிருக்கிறது. அவன் சொல்றான். நித்திய ஜீவனுக்கு என்ன காரணம் சொல்லும் போது நியாயப்பிரமாணம் இதை சொல்லிதான் அவன் சொல்லிட்டாங்க. அதுக்கு ஏசு சொல்றாரு, நிதானமாய் சரியா சொன்ன அப்படியே பிழைப்பாய் என்றாய். அவன் தன்னை நீதிமான் என்று காண்பிக்க மனதாய் இயேசுவை நோக்கி எனக்கு பிறன் யார் என்று கேட்டான். அப்பா நேசின்னு சொல்லிட்டேன், தேவன் நேசின்னு சொல்லிட்டேன். தேவன் யாருன்னு கேட்ட அந்த நியாயாதிபதிக்கு தெரியும் தேவன் யாருன்னு தெரியும். அவன் கேட்டா பிறன் நேசின்னு சொல்றீங்க, எதை சொன்ன? பிறன். அந்த பிறன் யார்? அப்ப இயேசு அதற்கு ஒரு விளக்கத்தை கொடுத்தாரு. நம்ம யாரை நேசிக்கிறோம் என்ற விளக்கத்தை கொடுத்தாரு. நம்ம எப்படியாப்பட்டவனும் வாழணும் என்ற விளக்கத்தை கொடுத்தாரு. சமாரியன் ஒருவன் இருந்தான். அவன் ஒரு வியாபார பிரயாணத்துக்கு போனான். அப்போ கல்லருக்கு கையில் அகப்பட்டு கல்லர் அவன் உடமையெல்லாம் அவனுடைய எல்லாம் சொத்து அவன் பொசிஷன்ல எடுத்துட்டு அவனை நிர்வாணமாக்கி அவனை தாக்கி
குத்து உயிரா கொலை உயிரா போட்டுட்டு போயிட்டான். மனுஷன் மனுஷன் சாரி மனுஷன் மனுஷன் யூதன், ஒரு யூதன். அப்ப அந்த வழியா யாரு போனாங்கன்னா ஒரு ஆசாரியன் போனான். அந்த ஆசாரியன் அவனும் ஒரு யூதன், அவனும் ஒரு யூதன். இவனை பார்க்கும்போது அவன் மேல இரக்கம் இல்லாம, ஏன்னா அவர் ஊழியத்தை போறாரு, அந்த காலத்துல தீட்டுள்ளத தொட்டுட்டா, ரத்தத்தை தொட்டுட்டா, சாவை தொட்டுட்டா ஊழியம் செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு அவர் இரக்கம் இல்லாம ஓடி போயிட்டார். அடுத்தது லேவியன் ஒருத்தன் வந்தான். லேவியன் யாருன்னா இவர் லிஸ்ட், நியாயாதிபதி லிஸ்ட், நீதி இவங்க ஆளு. அவன் வரும்போது அவர் சொல்றாரு என்ன, அவனும் விட்டு போயிட்டான். அப்புறம் சமாரியன் ஒருவன் வந்தான். இயேசு ஒரு வார்த்தை பயன்படுறார். யார் சமாரியன்னா அந்த சமுதாயத்துல ரொம்ப இழிவானவர்கள். சமாரியன் யாருன்னா இவங்க மொத்தம் இஸ்ரவேல் கூட்டத்துல மொத்தம் 12 பேர் அண்ணன் தம்பி. இந்த 12 பேராலதான் இந்த இஸ்ரவேலோட தேசம் உருவாச்சு. இந்த 12 பேர்ல 2 பேர் பிரிஞ்சுட்டாங்க, 10 பேர் பிரிஞ்சுட்டாங்க. இந்த 10 பேர் தான் இஸ்ரவேல். இந்த 10 பேர்ல ஒருத்தங்க 10 பேர் சமாரியர்கள். இந்த சமாரியன் யாருன்னா அவங்க தேவன் அவங்க அடிமையாய் கொண்டு போனதுனால ஒதுக்கி வச்சுட்டாங்க. இனங்கள் நான் சொல்லிட்டு அண்ணன் தம்பிக்குள்ள சண்டை. 2 பேர் இந்த 10 பேர்கிட்ட சேர மாட்டான், சாப்பிட மாட்டான். அந்த பக்கம் பாத்தீங்கன்னா கலிலேயா இந்த யூதேயாவுக்கு நடுவுல இருந்தா சமாரியா இருக்கும். இந்த வழியா கூட போக மாட்டான், சுத்திட்டு போவான். அவன் நிழல் கூட அவன் மேல படக்கூடாது விரும்புவான். அதனால இயேசு சமாரியாருக்கு போயும்போது சமாரிய பெண்ணிடத்துல பேசும்போது நம்மளாம் நினைச்சுக்கிறோம் இயேசு பொம்பளை கூட பேசினாலும் ஆச்சரியம் அல்ல. சமாரிய இடத்துல ஒரு யூதன் பேசுறான். எப்படி பேசுறான்? நம்மளே பேசவும் கூடாது. இவர் போதவர், இவர் நியாயத்தை அறிஞ்சவர், இவர் நீதி அறிஞ்சவர். இவர் போய் ஒரு சமாரியர்கிட்ட பேசின்னு இருக்கிறாரு. சமாரியர்கள் சமுதாயத்தில் ஒதுக்கப்பட்டவர்கள். தண்ணி வாங்கி குடிக்க மாட்டான், செத்துருவான். யூதன் என்ன பண்ணுவான்? சாவணமா இவங்க சமாரியர்கிட்ட தண்ணி வாங்கி குடிக்கணுமானா செத்துருவான். சமாரியர்கிட்ட தண்ணி வாங்கி குடிக்க மாட்டான். அவங்க கிட்ட இனம் கலக்க மாட்டான். சொந்த சகோதரன், ஒரு அப்பனுக்கு பிறந்தவன் ஒதுக்கி வச்சு வாழ்வில் சாவில் அவங்க கூட சேரவே மாட்டான், அவங்க கூட வாழ மாட்டான்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒதுக்கி வச்ச ஒரு ஆள் தான் சமாரியர். அதே சமாரியன் ஒருவன் வரான். ரத்த வெள்ளத்துல இருக்கும்போது சமாரியன் எழுப்பி அவனுக்கு ட்ரெஸ் போட்டு அவன் காயத்தை தொடச்சி அவனுக்கு திராட்சை ரசம் கொடுத்து அவனுக்கு ஆயின்மெண்ட் போட்டு வாகனத்துல ஏற்றி கொண்டு சத்திரத்தை கொண்டு போய் 2 பணத்தை போட்டு நான் வரும் வரை இவனை பாதுகாத்துக்கொண்டு சொல்லிட்டு பாரு. யாருன்னா இந்த நியாயஸ்தானத்துல இந்த மனுஷன் எவனை வெறுத்தானோ, எவன்கிட்ட தண்ணி குடிக்க மாட்டேன்னானோ, இந்த மாதிரி நம்மள ஒருத்தன் தண்ணி கொடுக்காம ஒதுக்கி வச்சிருந்தா, இந்த மாதிரி நம்ம கூட பேச மாட்டேன்னு ஒருத்தன் ஒதுக்கி வச்சிருந்தா, இந்த மாதிரி இனமே உங்க கூட கலக்கப்படாதுன்னு சொல்லிட்டு ஒருத்தன் ஒதுக்கி வச்சு அவனா நிழல் கூட பட்ட பாவம் சொல்லிட்டு ஒருத்தன் ஒதுக்கி வச்சா அவன் ஒதுக்கப்பட்ட நம்மள ஒதுக்கின ஆளு. நம்மள ஒதுக்குன நம்மள அந்த கேவலம் நிலைமை பணம் தெரியுமா? ரத்த விளக்குல இருக்கிறான். என்ன நினைப்போம்? நான் தோணணும் இவ்வளவு ஆடின, என்ன பண்ண, கொஞ்சமா நெஞ்சமா பண்ண, என் கண்கான கடவுளுக்கு தண்டனை கொடுத்துட்டாரு. என்ன சொல்லுவோம்? பண்ண பாத்தியா, எதுக்கு ஆண்டவர் என்ன இந்த பக்கத்துக்கு கொண்டு வரணும்? இவன் கஷ்டப்பட்டு என் கண்ணால பாக்கணும்னு ஆண்டவர் கொண்டு வந்தாரு. இதுதான் நம்ம சொல்லிட்டு போம். ஆனா அவன் என்ன பண்ண தெரியுமா? ஏய், நீ நல்லா இருக்கும்போது எங்களை குடிக்க முடியாது, நீ சுயநலம் நானும் விட்டுட்டா நீ செத்துருவேன். அவ்வளோ தீமையா அனுபவிச்சவன் தான் இவனுக்கு இவ்வளோ நன்மையை செஞ்சான். நான் என்ன சொல்றேன், எவ்வளவு தீமை வேணா நீங்க இருக்குங்க, எல்லா தீமையா வேணா பண்ணுங்க. ஆண்டவர் சொல்றாரு இந்த மாதிரி நன்மையை நம்ம செய்யணும். ஏன்னா அவனுக்கு நன்மை செய்கிற இடத்துல தேவன் நம்ம வச்சிருக்கிறார். நமக்கு தீமை செய்யற இடத்துல அவன் இருக்கலாம். அவனுக்கு நன்மை செய்ய அவன் பிறன் யாரு தெரியுமா? அந்த சமாரியன் தானே பிறன். நீ யார ஒதுக்கி வச்சியோ, யார தள்ளி வச்சியோ, யார வேணாம்னு சொன்னியோ, யார சவகாசம் வேணாம் சொன்னியோ, யார தள்ளி ஒதுக்கி வச்சியோ தெரியுமா? அந்த சமாரியன் தான் பிறன். உன்னை நேசிக்கிறது போல அவனை நேசினாரு. சரி வாயை மூணு போயிட்டான். சில பேர் நீங்க நேசின்னு சொன்னா அவங்க வாயை மூடி போறீங்க தெரியுமா? அவங்கதான் உங்களுக்கு பிறன். யார வேணா பேசுவேன், யார வேணா நேசிப்பேன், யாருக்கிட்ட வேணா படம் உங்ககிட்ட நான் பார்க்க மாட்டேன், உன் நிழல் கூட என் மேல படக்கூடாது, யார ஒதுக்கி வச்சிருக்கேன் அவங்க பிறன். அவங்களை நீங்க மன்னித்து நேசித்தால் ஒழிய நீங்க தேவனுடைய ராஜ்யத்தை பிரவேசிக்க முடியாது. உன் காணிக்கை கொண்டு வரும்போது உன் சகோதரன் பேரு உனக்கு குறை உண்டானா உன் காணிக்கை வச்சுட்டு போக சாரி சொல்றான். அவன் சாரி சொல்றான், சாரி சொல்றேன் அந்த கட்டாயத்துல நான் சாரி சொல்லணும். அதுதான் என்ன சொல்லி கொடுத்தேன். வசனம் சொல்றேன், இப்படி செய்வதெல்லாம் உங்க பிதா பூரண சர்க்குணரா இருக்காரு. நான் சொல்றேன், நாம தானே பாவம் செஞ்சோம்,
மனுஷன் தானே பாவம் செஞ்சாங்க, மனுஷன் தானே தேவன் விட்டு பிரிச்சு போனாங்க, மனுஷன் தானே தேவன் சரி செஞ்சாரா மனுஷன் சரி செஞ்சாங்க? தேவன் தான் சரி செஞ்சாங்க. இந்த சத்தியத்தை கேட்கற நீங்க தான் சரி செய்யணும், கேட்காம சரி செய்ய மாட்டாங்க, அவங்க பாடு அது. ஆனா எல்லாரோட ஒப்புரவாக வேண்டும் என்பது என்னுடைய கடமை. இல்லையா? நான் சொல்ற பகதானா எவ்வளவுனா செஞ்சாச்சு, என்ன பண்ண முடியும்? நன்மை செய்ததுக்கான வாய்ப்பை தேவன் நமக்கு வழங்கும் போது இயேசுவை போல நாம் மாற கருதுவோம். இயேசு இப்படிதான் வேண்டும். இயேசு இப்படிதான் பாவிகளிடத்திலும் துரோகிகளிடத்திலும் நன்றி அறியாதவர்கள் நன்மை செய்கிறாரு, அவர் சுற்றி திரிந்தார். இந்த அன்பு வேணும். பகற்கொள்ளும் அன்பு உயிர்ப்பிக்கும். ஆமென். நம்மள யார் என்ன வேணா பண்றோம். அன்னைக்கு அந்த சமாரியன் எப்படி ஒரு 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 மனிதனுக்கு ஹெல்ப் பண்ணணும், அதே போலதான் பகையை தூக்கி தூரம் போட்டுட்டு நாம் உதவி செய்கிற இடத்தில் வரும்பொழுது, நாம் மன்னிக்கிற இடத்தில் வரும்பொழுது, நாம் ஏற்றுக்கொள்ளுகிற இடத்தில் வரும்பொழுது ஏற்றுக்கொள்வோம். நாம் எதை பகைக்க வேண்டாம், நீதிய ஒருத்தர் செய்ய மாட்டோம் சொல்லணும். யோவான் சொன்னதுல நீ செய்து தப்பு சொல்லி அவனை இடத்துல இருக்கலாம். ஆனா சொப்பு செய்ய சொல்லிட்டு அவனுக்கான நன்மையும் யோவான் செஞ்சான். நாம் தப்புன்னு சொல்லிட்ட மாதிரி நிறுத்திடுவோம், அடுத்தது நன்மை செய்ய மாட்டேன்னு சொல்லுங்க. என் பேச்சை நீ கேட்க அவனுக்கு நன்மை செய்யறதுக்கு, ஆண்டவர் பேச்சே கேட்காம தான் தீமை செஞ்சது. உன் பேச்சு நீ தான் ஆண்டவரா கேட்குது. ஆண்டவர் நம்ம நன்மை செய்யதான் அழைத்து இருக்கிறாங்க. அல்லேலூயா. உன் சகோதரனை உன் சகோதரியை நீ பகைப்பையானால், அந்த வசனம் வாசிமா 10-11 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் 11-12 வாசிங்க. வாசிமா. தன் சகோதரனை பகைக்கிறவன் தன் சகோதரியை பகைக்கிறவன் இருளில் இருந்து இருளிலே நடக்கிறார்கள். இருளானது அவருடைய கண்களை குருடாக்கினபடியினால். நீங்க போங்க, நீ போற இடம் நீ நினைச்சுக்கிற நான் பரலோகத்துக்கு போற பாதையில போயிடுறேன்னு, நீ பகையோட பரலோகத்துக்கு போக முடியாது. இல்லைங்களே, அவருடைய நாமத்து நிமித்தம் நம்ம பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுல நாம் மத்தவருடைய பாவத்தை மன்னிக்க கடன்பட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், நீ நான் உன்னை கிறிஸ்து உன்னை மன்னித்தது போல நீங்களும் மற்றவர்களை மன்னியுங்கள். கிறிஸ்து நம்மை அன்பு கூர்ந்தது போல நாமளும் மற்றவங்களை அன்பு கூறுங்க. மத்தவங்க நமக்கு நன்மை செய்வாங்கன்னு என்ற உறுதியை ஆண்டவர் நமக்கு தரல. அதுதான் நீங்க ஈவினிங் வந்துச்சுன்னா நாங்க பைபிள் ஸ்டடியில பேசுகிறோம், பாடுபட வேண்டும் என்ற சிந்தையோடு இருப்போம். யாரும் நம்மளை ஏமாத்துவாங்க, ஏமாத்துற உலகத்துலதான் இருக்கிறோம். ரொம்ப உஷாராக தான் ஏமாறாம இருந்துருவோம். ஏமாத்தினா கவலைப்படாதீங்க, ஏமாத்தினவன் தான் பாவியை தவிர ஏமாத்த நம்ம பாவி இல்லை. எத்தனை பேர் நான் சொல்றது விளங்குது? அப்ப தேவன் நம்ம இடத்துல எதிர்பார்க்குதுனாரு அன்பு. தேவன் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறாரு மன்னிப்பு. அவங்க மன்னிக்காம எங்க வேணா போனோம். மன்னிக்காத ஒவ்வொரு மனிதனும் நரகத்தை நோக்கிய பாதையில போயிட்டு இருக்கிறாங்க. மன்னிக்கிற ஒவ்வொருவரும் நம் தேவனுடைய நித்தியத்தை நோக்கி போயிட்டு இருக்கிறோம். ஒரு வசனம் எடுத்து வாசிப்போம். கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்துல 22-20 வாசிங்க. மாம்சத்தின் கிரியைகள் இருக்குது. வசனம் சொல்லுது, இதன்படி செய்கிறவர்கள் அப்படியே வாசிப்பா. பொறாமை, நான் உடனே ஒண்ணு சொல்றேன், தேவனுடைய ராஜ்யத்தை பூமியில சுதந்திரிக்க மாட்டேன், தேவனுடைய ராஜ்யம் வரப்போகிற ராஜ்யத்தை நீ போக மாட்டேன். யார் சொல்றாருன்னா பவுல் என்று சொல்றேன். நான் உங்களுக்கு சொல்றேன், பகையோடு, விரதத்தோடு, மார்க்க பேதத்தோடு, மாம்சத்தின் கிரியை உன்னில் வைத்திருவையானா நீ சாரி சொல்லு. தயவு செய்து ஒரு வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் போடு, ஒரு வாட்ஸ்அப்ல ஒரு வாய்ஸ் நோட் போடு. வாய்ஸ் நோட் போடுறதுனால நீ கொஞ்சம் போக மாட்டேன், சாரி சொல்றதுனால இருக்க மாட்டேன். நீ சாரி சொல்றதுனால நீ மிகப்பெரிய சமாதானத்தை உண்டு பண்ணுவ. சமாதானம் பண்ணுறதுக்கு யாரும் இருந்தா என்னுடைய புத்திரர் என்ன பண்ணுவான். அல்லேலூயா. அப்போ எத்தனை பேர் சொல்லுது, அம்மா நான் சொல்றேன், இந்த பிரசங்க நியாயத்துக்குள்ள உங்க நியாயத்து இன்னைக்கு முடிச்சுட்டு கதையை என்ன பண்ணும், சாரின்னு சொல்லுங்க. ஒன்னாவதுங்க இப்படி சாரி எதுக்கம்மா சொன்னா ஏன் கொஞ்சம் ஒன்னே பண்ண மாட்டல. சில பேர் சாரி சொல்லுங்கம்மா, சாரி மனுஷரு அவனை போறேன் அப்படிலாம் சொல்ல கிடையாது. மனப்பூர்வமா மனதிலிருந்து மனதிலிருந்து நினைச்சதுன்னு சொன்னா ஒன்னு
என் மனுஷன் நம்ம சில ஒண்ணு எடுத்துக்கல போறேன் இப்ப போன கழிச்சு திரும்ப திருவாது இந்த இந்த பூரி தான் தெரியும் ஆண்டவர் மனதை ஆராய்ந்திருக்கிற கஷ்டம் இல்லையா மனப்பூர்வமா ஒரு வாய்ஸ் மெசேஜ் போடுங்க மனப்பூர்வமா ஒரு சாரி சொல்லுங்களேன் ஒரு போனத்தை மன்னிச்சிரு அவங்களே தீமை செஞ்சிருக்கட்டும் மன்னின்னு ஒரு வார்த்தை கேட்கறதுனால நம்ம குறைஞ்சு போக மாட்டோம் பரலோகத்துக்கு போவோம் அல்லேலூயா பகை இருட்டு பகைக்கிறவன் பையன் பகைக்கிறவன் கொலைக்காரன் பகைக்கிறவன் இருள் இருக்கிறவன் நீங்க வெளிச்சத்துல இருந்து உண்மையை ஏமாத்தியாதீங்க ஆமென் அல்லேலூயா செய்வோமா கொஞ்ச நேரம் கண்ணு மூடி ஜெபம் பண்ணலாம் ஆண்டவர்கிட்ட சரி செய்வோம் ஆண்டவர் எல்லாத்தையும் சரி செய்வோம் கணக்கு பாருங்க நம்ம முழங்கால் படிட்டு கத்தரை நோக்கி பார்த்தாப்பா அந்த மாதிரி பாவத்துல இருப்பேன் எனக்கு சரி செய்யுங்க ஆண்டவரே சொல்லுவோம் ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்கப்பா ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்கப்பா ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்கப்பா ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்கப்பா கர்த்தாவே எனக்கு உதவி செய்யுங்கப்பா ஆண்டவரே நான் மன்னிப்பு கேட்கவும் மன்னிப்பு கொடுக்கவும் எனக்கு பலன் தாங்க ஆண்டவரே எனக்கு மனதை தாங்க ஆண்டவரே எனக்கு கிருபையை தாங்க ஆண்டவரே கர்த்தர் எனக்கு உதவி செய்யுமாப்பா எனக்கு உதவி செய்யும்படியாக ஆண்டவரே இந்த காரியத்தை செய்து முடிக்க கர்த்தர் எனக்கு பலன் தாங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே